the year of spiritual anointing, ஆவிக்குரிய அபிஷேகத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இந்த 2024 வருஷத்தினுடைய ஆண்டில் ஆவியானவர் என்னோடு பேசினார். அப்போ தான் ஆவியானவர் இந்த பாடலையும் எனக்கு நினைவுபடுத்தினார். ஒவ்வொரு தடவையும் அநேக நேரங்கள் நம்முடைய ஓய்வு நாள், பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில் அநேக நேரங்கள் இந்த பாடல்களை நாம் துவக்கத்திலே பாடினது உண்டு. செய்தி வேலையில் துவங்களுக்கு முன்பதாக அநேக நேரங்கள் இந்த பாடலை பாடினது உண்டு. த இயர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அனாயிட்டிங், இன்னையோட த இயர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அனாயிட்டிங்கை நம்ம இனிமேல் இதை பார்க்க முடியாது. அடுத்த வருடத்தில் வேற ஒரு தலைப்புக்குள்ளாக நாம் போயிடுவோம். இந்த ஆண்டு முழுவதுமாக த இயர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அனாயிட்டிங், ஆவிக்குரிய அபிஷேகத்தில் தேவன் அதிகமாய் என்னை நடத்தினார். இந்த ஆவிக்குரிய அபிஷேகத்தில் ஆவியானவர் சபையை நடத்தினார். இந்த ஆவிக்குரிய அனாயிட்டிங், ஸ்பிரிச்சுவல் அனாயிட்டிங், ஆவிக்குரிய அபிஷேகத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் நடத்தி இருப்பார் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த வருடத்துடைய கடைசி பரிசுத்த ஓய்வு நாளில் நாம் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆண்டு முழுவதுமாக நம்மை நடத்தினார். இந்த ஆண்டு முழுவதுமாக தேவனுடைய நடத்தல் நம்மோடு இருந்தது. இந்த ஆண்டு முழுவதுமாக தேவன் நம்மை நடத்தி வந்ததுக்காக நாம் இன்றைக்கு ஆண்டோடைய சமூகத்திலே ஒரு சில வசனங்களை தியானித்து தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறோம். சங்கீதம் 121 சங்கீதம் 7-8 வசனத்தை வாசிக்கலாம். பிளஸ்ஸிங் சீரியஸில் 77வது வாரம், 77வது வாரத்தில் நம்ம இருக்கிறோம். சங்கீதம் 121 சங்கீதம் 7-8 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும், கர்த்தர் உன் போக்கையும், உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். என்றென்றைக்கும் காப்பார். இன்றைக்கு நாம் பார்க்க போற தலைப்பு என்னவென்றால் பிளஸ்ஸிங் ஆஃப் லைஃப். பிளஸ்ஸிங் ஆஃப் லைஃப், வாழ்வின் ஆசீர்வாதம். இன்றைக்கு தேவ ஆவியானவர் இந்த வருடத்தினுடைய கடைசி ஆராதனையில் என்கிட்ட ரொம்ப தெளிவாக சொன்னார். இந்த காரியத்தை தான் பேசணும். லைஃப், வாழ்க்கை. இந்த வருடத்தில் கர்த்தர் எனக்கு கொடுத்த வாழ்க்கைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த வருடத்தில் God blessed our life throughout this whole year. இந்த ஆண்டு முழுவதும் தேவன் எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God blessed our life with all our needs this year. ஆண்டவர் இந்த ஆண்டு நமது வாழ்க்கையின் தேவைகள் அனைத்தையும் தேவன் ஆசீர்வதித்தார். சந்தித்தார் இல்லை, ஆசீர்வதித்தார். இந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வதித்தாரா? நிச்சயம் ஆசீர்வதித்தார். God bless our life with good health in this year. ஆண்டவர் இந்த ஆண்டில் தேவன் நம் வாழ்க்கையை நல்ல ஆரோக்கியத்துடன் ஆசீர்வாதத்தை தந்தார். ஆமென். ஆரோக்கியத்துடன் ஆசீர்வதித்தார். அநேக பலவீனங்கள் வந்திருக்கலாம். அநேக பலவீனங்கள், சோர்வுகள், சரீர பலவீனங்கள் வந்த போதிலும் கர்த்தர் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தார். லைஃப், சொல்லுங்க, லைஃப், வாழ்க்கை. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அதற்கு அந்த லைஃப் முக்கியம், ஆரோக்கியம் தேவை. ஆமென். God bless our family life throughout this whole year. இந்த ஆண்டு முழுவதும் தேவன் எங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்தார்.
எஸ், நல்ல குடும்பத்தை கொடுத்து நல்ல குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமென். God bless our lives with our works. தேவன் எங்கள் வேலைகளால் எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தாரு. அந்த வேலை என்ன வேலையாக இருந்தாலும் சரி, ஊழியத்தை செஞ்சிருந்தாலும் சரி, ஊழியத்தில் நான் வேலை செஞ்சிருந்தாலும் சரி, உலகத்தில் வேலை செஞ்சிருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் என் வேலைகளால், எங்கள் வேலைகளால், God bless our lives with our works, எங்கள் வேலைகளால் எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். ஆமென். ஏன்னா நிறைய பேத்துக்கு வேலை இல்லை, நிறைய பேத்துக்கு வேலை இருந்தும் வேலை செய்ய முடியவில்லை, அநேகருக்கு வேலைகள் இருந்தும் சரியான பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு நல்ல வேலையை கொடுத்து அந்த வேலையில் ஆசீர்வாதம் தந்தார். ஆமென். God bless our life with financial needs. தேவன் எங்கள் வாழ்க்கையை நிதி தேவைகளுடன் ஆசீர்வதித்தார். இந்த ஆண்டில் எவ்வளவோ தேவைகள் இருந்த பொழுதும் ஃபினான்ஷியலி, சொல்லுங்க, ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியம். தேவைகள், நிதி 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 ஃபினான்ஷியல் நீட்ஸ் எல்லாத்தையும் சந்திச்சார். ஒரு குறையும் இல்லாமல் அன்றாட தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் சந்தித்தார். ஆமென். ஹல்லேலூயா. God blessed our life to serve the Lord. கர்த்தருக்கு சேவை செய்ய தேவன் எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்தாருங்க. அவருக்கு ஊழியம் செய்வதற்கு இந்த வாழ்க்கையை கொடுத்து ஆசீர்வதித்தார். இந்த வாழ்க்கையில் அவர் ஆசீர்வதிக்கலைன்னா அவருக்கு ஊழியமே செய்ய முடியாது. இந்த வாழ்க்கையை கொடுத்து இந்த வாழ்க்கையில் அவருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா இன்னைக்கு இந்த இடத்துல நின்று ஊழியம் செய்ய முடியாது. ஆமென். Hallelujah. God bless our life with our journey. எங்கள் பயணத்தில் தேவன் எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். பயணம் என்று சொன்னால் டிராவல் கிடையாது. இந்த வருடம் முழுவதுமாக பயணித்தேன் அல்லவா? இந்த வருடம் முழுவதுமாக இன்னும் ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள், இன்னைக்கு 29, 30, 31, 2 நாட்கள், இந்த வருடம் முழுவதுமாக ஒவ்வொரு நாட்களும் வாழ்க்கை பயணத்தில் இந்த ஆண்டு முழுவதுமாக throughout our journey, God bless our life with our journey. இந்த வாழ்க்கை பயணம் முழுவதுமாக, இந்த ஆண்டு முழுவதுமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை ஆசீர்வதித்ததுக்காக தேவனுக்கு சொல்லுங்க. இன்னும் சொல்லலாம், many more, இன்னும் பல, ஒவ்வொன்றா சொன்னால் ஒவ்வொன்றா சொல்லிட்டே இருக்கலாம். எங்கள் வாழ்க்கையில் அந்த வசனத்தை வாசிக்கலாமா திரும்பவும்? கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அதுதாங்க இந்த ஆண்டு முழுவதுமாக கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தாரா? அவர் என் ஆத்துமாவை காத்தாரா? அவர் நம்முடைய போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் இனிமேலும் காப்பாரா? நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என்னை காப்பார். அநேக நிலை வந்தது. வசனத்தை வாசிக்கலாம், யோவான் 10:10 வாசிக்கலாம். நான் வேகமாக போக விரும்புகிறேன். யோவான், John chapter 10 verse 10, 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், அழிக்கலாமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ, நல்ல கவனிங்க, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகி. ஜீவன் என்னது சொல்லுங்க? லைஃப். சொல்லுங்க. நானோ லைஃப் கொடுக்க வந்த, ஜீவன் உண்டாகி இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். மக்களே நல்லா கவனிங்க. பிளஸ்ஸிங் ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை குறித்து இன்னைக்கு பேசுகிறோம். நம்ம நிறைய லிஸ்ட் சொன்னேன். இந்த லிஸ்ட்டில் பாருங்க, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு முழுவதுமாக அநேகர் நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ண வந்தாங்க? சூறையாட வந்தாங்க. புரிகிறதா? என்னுடைய நேரத்தை அநேகர் சூறையாடினார்கள். ஆண்டவரோடு இருக்க வேண்டிய ஜப நேரத்தை அநேகர் என்ன பண்ணாங்க? சொல்லுங்க சத்தமா. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இன்னும் அதிகமாய் ஓட வேண்டும் என்று சொல்லி இந்த 2024 துவங்கும் பொழுது நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஆனால் அந்த தீர்மானத்தை அநேக நேரம் நிறைவேற்ற முடியாமல் அநேக போராட்டங்களும் அநேக மனிதர்களும் அநேக சூழ்நிலைகளும் நம்மை நெருக்கி, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று அவனுடைய டார்கெட் என் லைஃபை டெஸ்ட்ராய் பண்ணணும். சொல்லுங்க. ஆமாம், என் லைஃபை நிர்மூலமாக்கணும், என் லைஃபை தவிடுபடி ஆக்கணும், என் லைஃபை ஆண்டவரோட தொடர்பில்லாமல் மாற்றி என்னை உலகத்திலையும் என்னை தேவன் பக்கமிருந்து இழுத்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அந்த தீர்மானத்தில் தான் பிசாசு கட்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுட்டித் திரிகிறான்.
இதுதான் என் லைஃப்பை சூறையாட வந்த நிறையா காரியங்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நானோ, சொல்லுங்க, நானோ, அவரோ, சொல்லுங்க சத்தமா, அவரோ, அவைகளுக்கு, எவைகளுக்கு, எனக்கு தான், சொல்லுங்க, அவரோ எனக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன், சொல்லுங்க, பரிபூர்ணப்படவும் என் தேவன் எனக்காக வந்தார். கையை தான் தட்ட மாட்டேங்கிறீங்க. இப்ப நாச்சு கையை தட்டுங்க. நான் அப்படி நானே தட்டிக்குவேன், ஆனால் நீங்கள் யாரும் தட்ட மாட்டீங்க. அட்லீஸ்ட் அடுத்த வருஷம் நாச்சும் கொஞ்சம் கையெல்லாம் தட்டுங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்படியே இருக்காதீங்க, மங்கினி அமைச்சரே அப்படிங்கிற மாதிரி இருக்காதீங்க. நல்லா இல்லை, கொஞ்ச நாச்சு சத்தமாக தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது, அந்த வார்த்தை எனக்குள்ளே வரும் பொழுது என்னால் இருக்க முடியல, ஆனால் உங்களால் கல்லு மாதிரி இருக்க முடியுது. இருக்காதீங்க இனிமேல். அந்த லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறக்கு வந்தார். சொல்லுங்க, என் வாழ்க்கையை இந்த ஆண்டு முழுவதுமாக கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். நினச்சி பார்த்து பேச ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக ஒன்றும் இல்லை. சகோதரி அமுதா கிட்ட மாத்திரம் ஒரு வார்த்தையை அப்படி சொன்னோன்னு வைங்களேன், அவங்க ஒரு வருஷத்துக்கு பேசுவாங்க. ஏன்னா அவ்வளவு, ஆமாம், அவங்கள உதாரணத்துக்கு சொன்னேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் கேட்டா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. சகோதரி சாலமோன் அவர்கிட்ட கேட்டா, கடந்த நாட்களில் எவ்வளோ நாளாக பலவீனப்பட்டு இருந்தீங்க? 3 மாதம் 90 days வீட்டிலேயே இருந்தது. 90 days நினைச்சு 90 நாட்கள். ஆனாலும் அந்த 90 நாட்களிலும் தேவன் உண்மையாலுமே அவருடைய அந்த நிலையை நான் பார்க்கும் பொழுது அது விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அது இருந்தது. ஆனால் டிராஸ்டிக் சேஞ்சு சொல்லுவாங்க. ஒரு 2-3 வாரத்தில் நான் அவை அந்த காலை பார்க்கும் பொழுது உண்மையாலுமே ஆண்டவருக்கு தான் நன்றி செலுத்தணும். எவ்வளவு நிலை இருந்தாலும் இந்த வாழ்க்கையை, இந்த சரீரத்தை இந்த லெவலில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக அந்த அதுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். என் லைஃப்பை இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நடத்துறாருன்னா ஒரே வார்த்தை தான். நான் சொல்லுங்க, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் தேவன் எனக்காக வந்தார். என் ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தாரு, என் ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தாரு, என் ஜீவன், என் வாழ்க்கைக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்தாரு, என் வாழ்க்கைக்கு இன்னும் ஜீவன் கொடுக்க வந்தாரு. இன்னும் என் வாழ்க்கையை பூட்டப் பண்ணி ஜீவன் உண்டாகணும், ஜீவன் உண்டாகணும், ஜீவன் உண்டாகணும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படணும்னு வந்தாரு. ஹல்லேலூயா. எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன். எத்தனையோ பேர் பலவீனம், ஹாஸ்பிட்டல் 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 ஹாஸ்பிட்டல். ஆனால் இந்த வருடத்தில் நிறைய நேரம் ஹாஸ்பிட்டல் பக்கமே போகாமல் கர்த்தர் உதவி செஞ்சாரு. This is called God gave a life to me. ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை இதுதான். இது சாதாரண வாழ்க்கை இல்லை, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை. ஆமென். 7 பாயிண்ட் நான் பேச போகிறேன், வேகமாக போகிறேன். 7 பாயிண்ட். லைஃப் இஸ் a gift from God. வாழ்க்கை என்பது தேவனுடைய பரிசு. நம்முடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கை தேவன் கொடுத்த லைஃப் இஸ் a gift from God. அவர் கையிலிருந்து வந்த பரிசு என் வாழ்க்கை. என் வாழ்க்கை அவர் கையிலிருந்து, அவர்கிட்ட வந்த பரிசு. வாசிக்கலாம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். எப்படி உருவாக்கினார் தெரியுமா? He gave a life to me. He gave a gift life. Life gift னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அவர் என் வாழ்க்கையை பரிசா கொடுத்தாரு, பரிசான வாழ்க்கையை கொடுத்தாரு. அந்த வாழ்க்கையை அவரை போலவே கொடுத்தாரு. எப்படி தெரியுமா? அதாவது கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவரை போலவே கொடுத்தார். சொல்லுங்க, தேவன் தம்முடைய சாயலாகவே. அப்ப நான் யாரு சாயல்? அவரே எனக்கு பரிசு, நான் அவருக்கு பரிசு, அவரே எனக்கு பரிசாக கொடுத்து விட்டார். லைஃப் இஸ் a gift from God. இந்த வாழ்க்கை கர்த்தர் கொடுத்த பரிசு. அவரையே பரிசாக கொடுத்திருக்கிறார். நான் அவருக்கு பரிசாக இருக்கிறேன். சாதாரண பரிசு இல்லை, விலையேற பெற்ற பரிசு. தேவன் கொடுத்த இந்த வாழ்க்கைக்கான
விலையேறப்பட்ட பரிசு எந்த விலையும் இதற்கு நிர்ணயிக்க முடியாது. அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். இட்ஸ் லைக் சிமிலர்ல, அப்படியே உருவாக்குறார். நல்லா கவனிங்க. அப்ப நம்ம வாழ்க்கை கர்த்தர் கொடுத்த பரிசு. ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த கிஃப்டை பார்த்தோன்னே நமக்கு அது ஒரு சந்தோஷம். அதை பிரித்து பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம். அதை கொண்டு போய் வச்சு ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போதெல்லாம், நல்லா கவனிங்க, கர்த்தரே எனக்கு பரிசாக என்னை கொடுத்து என் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் பிரித்து பார்க்கும் பொழுது என்ன அருமையான வாழ்க்கையா நான் அவனுக்கு கொடுத்துருக்குறேன். ஆண்டவர் போகும்போது வரும்போதெல்லாம் பார்க்குறாரு, ஆஹா என்ன அருமையான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்துருக்கு, என்ன அருமையான வாழ்க்கையை கொடுத்துருக்கு. ஆண்டவர் போகும்போது வரும்போதெல்லாம் பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து அவர் பரவசம் அடைவார். நான் வீட்டில் வாங்கி வச்சிருக்கிறது பொருளை பார்த்து பார்த்து ரசிக்கிறேன். ஆஹா என்ன அழகாக வச்சிருக்கிறேன் வாங்கி. அப்போ நானே ஒரு பொருளை பார்த்து பார்த்து ரசிக்கும் பொழுது, இந்த பரிசை நான் பார்த்து பார்த்து ரசிக்கும் பொழுது, என் தேவன் கொடுத்த வாழ்க்கையின் பரிசை அவர் பார்த்து ரசிக்கிற வண்ணமாக இருக்க வேண்டும். அவர் பார்த்து ரசிக்கிற வண்ணமாக இருக்க வேண்டும். அந்த பரிசை கொடுத்து, இந்த பரிசை நான் கொண்டு போய் ஒரு மூலையில் வச்சுட்டேன். இப்போ அந்த பரிசு என் கண்ணுக்கு சின்னதாக தெரியுது, தூரமாக தெரியுது. இப்போ இன்னும் தூரம் போயிட்டேன். அந்த பரிசு கர்த்தர் எனக்கு பரிசு கொடுத்தாரு என் வாழ்க்கையவே. இப்போ இந்த பரிசு கர்த்தருடைய பார்வையில் தூரமாக போயிட்டு இருக்கக்கூடாது. புரிகிறதா? கர்த்தர் கொடுத்த பரிசு, வாழ்க்கை பரிசு இப்போ எங்கே தெரியுமா இருக்கணும்? இப்போ பாருங்கள், இந்த பரிசு இப்போ இவ்வளோ தூரம் வந்துருச்சு. இப்போ ரொம்ப கிட்ட இருக்குது, கிட்ட பார்க்குறேன். இப்போ இந்த பரிசு இங்கே வந்துருச்சு. இந்த பரிசை எடுத்து என் கையில் வச்சுருக்கிறேன். இந்த பரிசு தேவன் கையில் இருக்க வேண்டும். சத்தமே வராது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதானே எனக்கு தெரில. இந்த பரிசு தேவனால் கொடுக்கப்பட்ட பரிசு, தேவன் கையில் இருக்க வேண்டிய பரிசு. இந்த பரிசை நான் எங்கேயோ வைத்துவிட்டு தேவனை எங்கேயோ தேடிக்கொண்டு தேவனுக்கும் எனக்கும் தூரமாய் வைத்து கொண்டிருக்கிற பரிசு அல்ல, அவர் கையில் இருக்க வேண்டிய பரிசு. அவர் சத்தியம் எனக்கு பரிசும் கேடகமாய், கேடகம் நீரே. அந்த தேவன் கேடகமாக இருக்கிறார். புரியுதா? இப்போ லைஃப் இஸ் a gift from, இப்போ நம்முடைய ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் கர்த்தர் கையிலே இருந்து பெறப்பெற்ற வாழ்க்கை பரிசு. இந்த வாழ்க்கையை நாம் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம், எப்படி செயலாற்றுகிறோம், தேவனோடு எப்படி இந்த வாழ்க்கை இருக்கிறது, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கிறதா, தேவன் கையில் இருக்கிற வாழ்க்கையாக இருக்கிறதா, இல்லை தேவன் கையிலிருந்து தூரத்தில் இருக்கிற வாழ்க்கையாக இருக்கிறதா? கொஞ்சம் சிந்திங்க. இந்த நாளிலே, இந்த டிசம்பர் 29ஆம் தேதி, இந்த வருடத்துடைய கடைசி பரிசுத்த ஓய்வு நாளில், இந்த லைஃப் பிளஸிங் ஆஃப் லைஃப்ல, வாழ்வின் ஆசீர்வாதத்தில் கர்த்தர் நம்ம இடத்துல பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் கொடுத்த இந்த பரிசான வாழ்க்கையில் நாம் எந்த லெவல்ல நம்ம இருக்கிறோங்கிறத கொஞ்சம் சிந்திங்க. ஹalleluya, ஹalleluya. Number 2, life is the best lived in obedience to God. ஒருவேளை இந்த டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் தப்பாக இருக்கலாம், இந்த இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ரைட்டாக வராமல் இருக்கலாம். நான் தமிழில் அழகாக நான் சொல்லிடுறேன், கவலைப்படாதீங்க. தேவனுக்கு கீழ்ப்படுவதனால் வாழ்வது சிறந்தது. அதாவது என் வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தது எது தெரியுமா? அவருக்கு கீழ்ப்படிந்து நான் வாழணுங்கிறதுக்கு தான் கர்த்தர் இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. லைஃப் இஸ் பெஸ்ட் lived in obedience to God. அதாவது தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்வதற்கு இல்லை. ஆதாமி ஏவாளையும் கர்த்தர் உருவாக்கினது தமது சாயலாகவே, தமது அப்படியே ரூபத்தின்படியாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். எது தெரியுமா? அவர்கள் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அங்கே என்ன நடந்தது? கீழ்ப்படியாமை வந்து விட்டது. நல்லா கவனிங்க. இப்போ இந்த வாழ்க்கையை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கையா? யாருக்கு வாழணும்? தேவனுக்கு வாழணும். வசனத்தை வாசிக்கலாமா? உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிக்கலாம்.
இப்போதும் இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்துமாவோடு உன் தேவனாய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறே எதை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அழகா சொல்லிட்டார். நல்லா கவனிச்சிங்களா? யூ வாண்ட் டு ஒபே அண்ட் யூ வாண்ட் டு ஃபாலோங்கிறத காட்டில் வேற எண்ணத்தை நான் உங்ககிட்ட கேட்குறேன்ப்பா. இப்போ ஆண்டவர் கொடுத்துக்கிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை கீழ்ப்படிதலுள்ள வாழ்க்கையா வாழணுங்கிறத தவிர வேற எண்ணத்தை உங்ககிட்ட நான் கேட்குறேங்கிறத ஆண்டவர் சொல்றார். நான் வசனத்தை வாசிக்கிறேன் பாரு. இப்பொழுதும் இஸ்ரவேலு, அந்த இடத்துல இப்பொழுதும் நம்ம வேற போடுங்க. இப்பொழுதும் சத்தம் வர மாட்டேங்குது. இப்பொழுதும் அவர் சத்தம் தான் அதிகமாக வருது, நம்ம சத்தம் வர மாட்டேங்குது. இப்பொழுதும் குணான்னு வந்துருச்சு. இப்பொழுதும் இப்போதான் கொஞ்சம், அதான் ஒவ்வொரு தடவை ஒரு கொஞ்சமாக ஏற்றுங்கப்பா கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லு. இப்பொழுதும் ஆண்டவர் நம்ம பார்த்தா சொல்றார். இப்பொழுதும் நம்ம பேரை போட்டு நீ உன் தேவனாய கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? இந்த வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு கொடுத்ததுக்கு என்னது காரணம் தெரியுமா? கீழ்ப்படுதல். நம்பர் 1 என்னது? இந்த வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்ததுக்கான அர்த்தம் என்னது? நம்பர் 1 என்னது? ஃபர்ஸ்ட் பரிசா கொடுத்ததுக்கு காரணம் என்ன? நான் கீழ்ப்படியணும். இந்த பரிசின் வாழ்க்கைக்கான 2வது பகுதி கீழ்ப்படிதல். பயந்து அவர் வழிகள் எல்லாம் நடந்து, அப்படின்னா கர்த்தருடைய வழிகள் எல்லாம் நான் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்து பயந்து நடக்கணும். இந்த வருஷத்தில் ஒருவேளை நீங்கள் எங்கெல்லாம் பயப்படலையோ கர்த்தருக்கு, இனிமேல் இந்த வருஷத்தில் இல்லை, அடுத்த வருஷத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கற்றுக்கோங்க. அடுத்தது அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, இந்த வருஷத்தில் தேவனிடத்தில் அன்பு குறைஞ்சதுன்னா அடுத்த வருஷத்தில் இந்த அன்பை கொஞ்சம் கூட்டுங்க. அடுத்தது உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு உன் தேவனாய் கர்த்தரை சேவித்து. ஒருவேளை இந்த வருடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடு தேவனை ஆத்மாவில் சேவிக்கலைன்னா ஒருவேளை அடுத்த வருஷத்தில் ஆவி என்ன சொல்றார்? இன்னும் அதிகமாய் கர்த்தரை சொல்லுங்க. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி. நல்லா கவனிங்க, கர்த்தர் என்றைக்கும் தீமை செய்கிற தேவன் அல்ல. இப்போ இந்த கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கையை வாழ்ந்தா எனக்கு நன்மை உண்டாகும். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு. வேற எண்ணத்தை உங்கள்கிட்ட கேட்குறேன், இதை எல்லாமல் வேற எதை உன்னிடத்துல நான் கேட்கிறேன். மக்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தருக்கு பிரியமான கீழ்ப்படிதல். நிறைய நேரம் இந்த கீழ்ப்படிதல் சரியா இல்லாதனால தான் நிறைய நேரம் கர்த்தருக்கு பிரியமாக நம்மளால் இருக்க முடியல. கர்த்தர் கொடுக்குற வாழ்க்கை என்னது? கீழ்ப்படினும். கர்த்தர் கொடுக்குற வாழ்க்கை எதுக்கு சொல்லுங்க? கீழ்ப்படியணும். நம்பர் 3, ட்ரூ லைஃப் இஸ் ஃபவுண்ட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். உண்மையான வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் காணப்படுகிறது. இந்த வாழ்க்கை கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவில் காணப்படுகிறது. வாசிக்கலாமா? யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நல்லா கவனிங்க, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அல்லாமல், அவர் இல்லாமல் போக முடியாது. இப்ப இந்த ஆண்டு முழுவதுமாக அவர் இல்லாமல் வந்திருக்க முடியுமா? முடியாது. இந்த நாள் வரைக்கும் நிற்கிறது அவர் இல்லாமல் வந்திருக்க முடியுமா? முடியாது. அடுத்த ஆண்டுக்குள்ளாக நுழைவது அவர் இல்லாமல் நுழைய முடியுமா? நுழைய முடியாது. ஊட்டியில் போன 2 வாரங்களுக்கு முன்பதாக கிறிஸ்மஸ் கேரல் ரவுண்ட்ஸ் போனாங்க. கேரல் ரவுண்டு போயிருக்கும்பொழுது ஒரு வீட்டில் ஒருத்தர் அந்த சாண்டா கிளாஸ் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பயங்கரமாக ஜனங்களை உற்சாகப்படுத்தி ஆடிக்கொண்டு இருக்கிறார். அந்த வீட்டுக்கு நடுவில் ஆடிக்கொண்டு இருக்கும் பொழுது கண்ணிமிக்கிற நேரத்தில் அப்படியே சரிந்து கீழே விழுந்தார். அவரை தூக்குகிறார்கள், ஜீவன் போய்விட்டது. அவர் நினச்சி பார்த்துருப்பாரா? ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் இந்த நேரத்தில் நான் ஜீவன் எடுத்துருவேன், அவருக்கு தெரியும். ஆனால் அவருக்கு தெரியாது, அங்கே இருந்தவர்களுக்கு தெரியாது. ஆனால் கண்ணிமிக்கிற நேரத்தில் நொடி பொழுது அப்படியே விழுகிறார். கண் முன்னாடி
ஜனங்கள் தூக்குகிறார்கள், எல்லாம் சுற்றி இருக்கிறவர்கள், ஜீவன் இல்லை. நல்லா கவனிங்க, இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை நிறுத்தி இருக்கிறாருன்னா நிச்சயமா சொல்ல முடியும். வசனம் சொல்லுது, என்னாலே அல்லாமல் ஒருவரும் இந்த இடத்திற்கு வந்திருக்க முடியாது. கர்த்தர் கொடுக்கிற வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அந்த வார்த்தையை பாருங்க, True life is found in Jesus Christ. உண்மையான வாழ்க்கை கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவுடைய அவருக்குள்ள காணப்படுகிறது. அப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை யாருக்குள்ள காணப்படுகிறதுனா அவருக்குள்ள இருக்கணும். அதுக்கு தான் சொல்கிறாரு வசனத்தை, அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், நான் தான் உனக்கு எல்லாம், நான் தான் வழிகாட்டுகிறேன், நான் தான் உனக்கு சத்தியம், நான் இல்லாமல் வர முடியாது. உன் வாழ்க்கையில் உண்மையான வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவில் காணப்படுகிறது. உண்மையான வாழ்க்கையை தேவனுக்கு கொடு, உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடு. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேனுங்கிற போல கர்த்தர் கொடுக்கிற இந்த உண்மையான வாழ்க்கையை கர்த்தருக்கு உண்மையா வாழணும். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார்னா உண்மையுள்ளவர் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை உங்க கையில் கொடுத்திருக்கிற காரணம் தெரியுமா? ஆண்டவர் he trusting us. சொல்லுங்க, அவர் என்னை நம்புகிறார். சொல்லுங்களேன், அவர் என்னை நம்புகிறபடினால் அவர் என்னை கொடுக்கிறார். அவர் என்னை நம்பினபடினால இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு. இந்த வாழ்க்கையை நிச்சயமா இனிமேலாவது இன்னும் அதிகமாக அவங்க எனக்காக இன்னும் அதிகமாக ஓடுவாங்க, இன்னும் அதிகமாக எனக்காக நிலை நிற்பாங்க, இன்னும் அதிகமாக எனக்காக வைராக்கமாக ஜீவிப்பாங்க, இன்னும் அதிகமாக எனக்காக ஆவிக்குரிய காரியத்தில் வளருவாங்கன்னு சொல்லி இன்னும் ஆண்டவருக்கு ஓட வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் என் வாழ்க்கையை இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதான் சொல்லுது, உண்மையான வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் காணப்படுகிறது, அவருக்குள்ள காணப்படுகிறது. நிறைய நேரம் உண்மையான வாழ்க்கை எது நமக்கு? ஆமாம், உலகமோ நாம் அப்படி வாழவில்லை என்றால் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ, இப்படி இல்லை என்றால் அவர்கள் நம்மை அங்கீகரிக்க மாட்டார்களோ. எங்கிட்டலாம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு என்ன தெரியுமா? அவன் அங்கீகரித்தாலும் சரி, அவன் எங்கே அங்கீகரிக்கலாலும் சரி, நான் உன்னை அங்கீகரிக்கிறேன். தேவன் அங்கீகரிக்கிறாரா, மனுஷன் அங்கீகரிக்கணுமா? மனுஷனுடைய அங்கீகாரம் எனக்கு தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு என்னைய பிடிக்கலம்பா. நேற்றும் அவர் எப்பொழுதும் ஒரே மாதிரி. அநேக நேரம் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கறது தான். அதனால தான் நான் எதை பற்றியுமே கவலைப்படுறதில்லை. எதை பற்றியுமே இவங்க பாராட்டலாம் எனக்கு தேவை, பாராட்டினாவே எனக்கு பிடிக்காது. ஏன்னா இவங்க மனுஷனுடைய அங்கீகாரம் எனக்கு தேவையில்லை, என் ஆண்டவருடைய அங்கீகாரம் மட்டும்தான். கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் எவனோ, என்னது? கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து, மனுஷனுக்கு பிரியமாய் நடந்து அவன் வழியில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவன். வசனம் போட்டிருக்கா இல்லை? சரி, நம்பர் 4, God designed life for a purpose. God designed life for a purpose. தேவன் இந்த வாழ்க்கையை ஒரு நோக்கத்திற்காக வடிவமைக்கிறார். புரிகிறதா? கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையை ஒரு பர்பஸ்க்காக வடிவமைச்சிருக்கிறார். ஒரு நோக்கம் இல்லாமல் கர்த்தர் என்னை உருவாக்கவே இல்லை. ஒரு நோக்கம் இல்லாமல் கர்த்தர் என்னை இந்த இடத்துல உட்கார வைக்கல. நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்களா வந்து உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு? கடந்த நாட்களிலே நான் ஒரு மனிதரை சந்தித்தேன். அவருக்கு எப்படி ஒரு 70 வயது இருக்கும். ரீசண்டாக தான் அவர் எனக்கு பழக்கமானார். அவர் சிஎஸ்சி சபைக்கு போய் கொண்டிருக்கிற ஒரு மனிதர். அவர் என்னை சந்தித்த பொழுது அவர் எங்கிட்ட பேசணும்னு விரும்பினார். அவருக்கு இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு கேக்கு கொடுத்தேன். அவரை நான் வீட்டுக்கு கூப்பிட்டேன். அவர் வந்தார், வீட்டில் வந்து உட்கார்ந்தார். முதல் தடவை என்னை பார்த்து அவருக்கு மிகுந்த சந்தோஷம், பயங்கர சந்தோஷமாக பாஸ்டர்னு பேசினார். அப்போ அவர் எங்கே ஊழியம் நடக்குதுன்னு கேட்டார். நான் இந்த இடம்னு சொன்னேன். ஐயோ இந்த இடமா அப்படின்னார் அவர். ஆமாங்க, அந்த இடம்தான். அந்த இடத்துல உங்களால் இருக்கவே முடியாதே, எப்படி நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னு அவர் என்னை கேட்டார். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், தேவ திட்டம் இல்லாமல் நான் அங்கே போயிருக்க முடியாது. இந்த இடம் என்னவென்று எங்களுக்கு தெரியாது.
ஆனால் கர்த்தர் கொண்டு போய் அங்கே வச்சிருக்கிறாருன்னா ஏதோ ஒரு நோக்கத்தில் தான் வச்சிருக்கிறாரு. அவர் சொன்னார், 20 வருடத்துக்கு முன்பதாக நாங்கள் இங்கே இருக்கிற சில சிஎஸ்சி குடும்பத்திற்கு கேரல் ரவுண்டு வர்றதற்காக 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக நாங்கள் வந்தோம். 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக நாங்கள் வந்த பொழுது எங்களை அடித்து விரட்டினார்கள். நீங்கள் எப்படி இந்த இடத்திலே இருக்கிறீர்கள் என்று அவர் என்னை பார்த்து கேட்டார். நான் சொன்னேன், நாங்கள் அங்கே நிற்கிறதே கர்த்தருடைய பெரிய விஷயம்தான். என்னை பார்க்கிற ஜனமெல்லாம் கேட்கிற ஒரே கேள்வி என்ன தெரியுமா? எப்படி நீ அங்கே இருக்கிற? எப்படி நீ அங்கே சர்ச் நடத்துற? என்னை பார்க்கிறவர்கள் எல்லாம் கேட்கிற ஒரே கேள்வி. நல்லா கவனிங்க, வசனத்தை பார்க்கிறதுக்கு முன்பதாக அந்த பர்பஸ். எத்தனையோ போராட்டம் வந்தது நமக்கு தெரியும். கடந்த சில மாதங்கள் முன்பதாக நடந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இது நாள் வரைக்கும் நான் வாயை திறக்கவே இல்லை. இது நாள் வரைக்கும் எந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததே கிடையாது. ஏன் தெரியுமா? நிறைய நேரம் சபையில் இருக்கிறவர்களெல்லாம் கோபத்தின் உச்சத்தில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்டு. ஆனாலும் தேவனிடத்தில் கேட்ட பொழுது தேவன் என்னை நீ அமைதியாயிரு என்று மட்டும்தான் சொன்னாரே தவிர, நீ போய் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸு கொடுன்னு ஆண்டவர் என்கிட்ட இதுவரைக்கும் சொல்லவில்லை. நமக்கு கோபம் வருகிறது, நமக்கு ஆதங்கம் இருக்கிறது. மனுஷர்களாக இப்படியெல்லாம் செய்கிறார்களே. 20 வருடமாக அந்த பாட்டிலை பொறுக்கி வீசிட்டே தான் இருக்கிறேன். 20 வருடமாக அந்த குடித்து வெறித்து கொண்டிருக்கிற மனிதருடைய எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். 20 வருடமா தேவன் கடவுள் கொடுத்த வாழ்க்கையில் ஒரு நோக்கத்திற்கான வடிவமைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல 20 வருஷமாக இருக்கிறோன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய தேவ திட்டம் இருக்கிறது. ஏனென்றால் என்னை பார்த்து கேட்கிறவர்கள் எல்லாரும், யூ கேனாட் சர்வை தேர், நீ அங்கே இருக்க முடியாது. எப்படி இருக்கிற? ஒரே கேள்விதான். கர்த்தர் இருக்க வச்சிருக்கிறார். கர்த்தர் இருக்க வச்சிருக்கிறார். நீர் இல்லாமல் நான் ஒண்ணுமே இல்லையே, நீர் சொல்லாமல் 20 வருஷத்துல இதே இடத்துல இப்ப உயர்வு இல்லையே. புரிகிறதா மக்களே? வசனத்தை வாசிக்கலாம். தேவ நோக்கம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். தேவனுடைய கிரியைகளா இருக்கிறோம், செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நல்லா கவனிங்க, கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கைக்கான நோக்கத்தினுடைய வடிவமைப்பை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க. God designed my life for a purpose. அந்த நிறைய பேருக்கு நோக்கம் தெரியாம ஓடிட்டு இருக்கிறோம். அந்த பர்பஸ் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். நிறைய நேரம் நம்முடைய வேகம் God's purpose-ஐயே மாத்துது. புரிகிறது நான் சொல்றது? தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு ஆபிரகாம் 100 வயது காத்திருந்தான். சாராள் 90 வயது காத்திருந்தார்கள். யாக்கோபு 21 ஆண்டுகள் காத்திருந்தான். யோசேப்பு 13 வருஷம் சிறைச்சாலையில் இருந்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 30 வருஷம் அமைதியா இருந்தாரு. தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு, தேவ நோக்கம் நிறைவேறுவதற்கு காத்திருந்தார்கள். வசனத்தை நல்லா கவனிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் God created us. எதற்கு? இந்த வாழ்க்கையினுடைய பர்பஸை வடிவமைத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? நற்கிரியைகளை செய்வதற்கு. தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். தேவனுடைய செய்கை, என்னுடைய செய்கை அல்ல, மனுஷனுடைய செய்கை அல்ல, தேவனுடைய செய்கையை செய்யணும். நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையினுடைய நோக்கத்தில் எதை நிறைவேற்றும் தெரியுமா? என்னுடைய செய்கையை காட்டக்கூடாது, தேவன் செயலாற்றணும். கர்த்தர் கொடுக்குற வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தில் நம்பர் 4 என்னது சொல்லுங்க? தேவன் செயலாற்றணும். எஸ், அசல் சொல்லுது, அவைகளில் நாம் நடக்கும் பொழுது. புரிகிறதா?
என்னுடைய கிரியைகளில் நான் நடக்கும்போதுன்னு எழுதல, போட்டிருக்குதா? என் வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. சிலர்லாம் சொல்கிறாங்க, என் வாழ்க்கை யாரும் கேட்க முடியாது, இது ஏன் இஷ்டம், நான் எப்படி வேணாலும் வாழுவேன், மண்டையிலேயே தட்டுவார். God's purpose ஒன்று இருக்குது. God's purpose ஒன்று இருக்கு. தேவ திட்டத்தில் வசனம் சொல்லுது, அவைகளில் நாம் நடக்கும்போது அவர் முன்னதாகவே அவைகளை ஏற்கனவே he prepared everything. God's purpose என்ன தெரியுமா? வசனத்தை சொல்லுவோமா? தாயின் வயிற்றில், அடுத்தது தாயின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும். எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, எப்படி? நரம்புகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவினில் தரிசனம் உருவானது. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? காட்ஸ் பர்பஸ் என்னன்னு புரிஞ்சுக்கணும். கர்த்தர் என் வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் காட்ஸ் பர்பஸ். யூ வாண்ட் டு ஐடென்டிஃபை வாட்ஸ் காட்ஸ் பர்பஸ். என்னுடைய திட்டம் அல்ல, என் சித்தம் அல்ல, தருகிறேனும் கையில். முதல்ல இந்த வருஷத்தில் இந்த 2 நாள் தான் இருக்குது. கொஞ்சம் லைஃபோடைய காட்ஸ் பர்பஸ் என்னங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு 2025 காட்ஸ் பர்பஸில் ரன் பண்ணுங்க லைஃபை. நம்பர் 5, true fulfillment is found in a relationship with God in life. True fulfillment, அதாவது வாழ்க்கையில் கடவுளுடனான உறவில் உண்மையான நிறைவு காணப்படுகிறது. தேவனோடு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் தான் அந்த உண்மையான நிறைவு வரும். இல்லைன்னா நிறைய நேரம் நிறைவு எனக்கு இருக்கிறது இல்லை. எவ்வளவு விஷயத்தை நான் படித்தாலும், எவ்வளவு விஷயத்தை நான் அனுபவித்தாலும், சில நேரங்களில் எனக்கு ஏதோ ஒரு லேக், சொல்லுங்கள், ஏதோ ஒரு குறைவு, சொல்லுங்கள், ஏதோ ஒரு வசனம் சொல்லுது, உங்கள் குறைவுகள் எல்லாம் யாருக்குள்ளையா? கிறிஸ்து இயேசுவுக்குள். கிறிஸ்து இயேசுவுக்குள். அப்போ கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில் தேவனுடனான உறவில் நம்ம உண்மையான நிறைவு காணப்படுகிறது. தேவனுடனான உறவு, the true fulfillment is found in relationship with God in life. வாசிக்கலாம், நமக்கு தெரிஞ்ச வசனம் மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நல்லா கவனிச்சிங்களா? இந்த ரிலேஷன்ஷிப் வித் காட் முதலாவது யாரை தேடணும் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும். நிறைய நேரம் நமக்கு நம்முடைய வேலைகள் சில நேரத்தில் பெரிதாக காணப்படுகிறது, சில நேரத்தில் நம்முடைய சூழ்நிலைகள் நெருக்குகிறது. இந்த வருஷத்தில் நான் திரும்பி சொல்கிறேன், இந்த வருடத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்களா? ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம், முடிஞ்சிடுச்சு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இன்னும் ஒரு சில நாட்களில் அடுத்த 2025 புதிய ஆண்டுக்குள்ளே போகிறோம். இந்த வருகிற ஆண்டில் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்குள்ளாக ரிலேஷன்ஷிப்பில் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்க கற்றுக்கோங்க, பழகிக்கோங்க. அல்லேலூயா. உண்மையான நிறைவு ஆண்டவருடனான நெருக்கமான உறவில் மட்டும்தான் இருக்குதே தவிர, நீங்கள் ஆண்டவருடைய உறவில் நெருக்கமாக நீங்கள் போகலைன்னா உங்கள் வாழ்க்கையினுடைய தரிசனத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த நிறைவு உங்கள் வாழ்க்கையில் வராது. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த ஃபுல்ஃபில்மெண்ட், ட்ரூ ஃபுல்ஃபில்மெண்ட் இன் அ ரிலேஷன்ஷிப் வித் காட், ஆண்டவருடைய உறவில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா மாத்திரம்தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் கொடுத்திருக்க இந்த லைஃப் ரிலேஷன்ஷிப்பை தேவனோடு இணைக்கப்பட வேண்டும். வசனமே சொல்லு, இனி நான் அல்ல. இந்த வசனம் எல்லாம் படிக்கிறோமா இல்லையா? இந்த வசனம் எல்லாம் மண்டைக்குள்ள போகுதா இல்லையா? இந்த வசனம் எல்லாம் இருதயத்தில் அடிக்கிறதா இல்லையா? இதெல்லாம் படிக்கிறோம், மேலோட்டமாக படிச்சுட்டு போயிடுறோம். வாழணும், இனி நான் அல்ல. அப்போ என்னுடைய விஷயத்தை ரிப்பீட்டட்லி ஐ எம் ஷோயிங் அவுட் அப்படின்னா, இனி நான் அல்லங்கல்ல, இனி நான் தான் வெளிப்படுறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னிலிருந்து வெளிப்படுறேன். இல்லையே, கிறிஸ்து வரலையே. God gave a life.
ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையில் கிறிஸ்து வெளிப்படலை. இனி நான் அல்லன்னு சொல்கிறேன். ஆனால் நானே வெளிப்படுகிறேன். மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நான் தான் வெளிப்படுறேன் தவிர ஆண்டவர் வெளிப்பட மாட்டேங்கிறாரு. ஹல்லேலூயா. Number 6, a life of impact glorifies God. தாக்கத்தின் வாழ்க்கையை கடவுளை மகிமைப்படுத்துகிறது. தாக்கத்தின் வாழ்க்கை இம்பாக்ட் பண்ணுது. என் வாழ்க்கை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. a life of impact glorifies God. என் வாழ்க்கை தாக்கத்தை ஏற்படுத்தி தேவனுடைய மகிமையை காட்டுது மற்றவங்களுக்கு. புரியுதா? வசனத்தை வாசிக்கலாம். வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். மத்தேயு 5:16 வசனத்தை வாசிக்கலாமா? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு தாக்கம். புரிகிறதா? தாக்கம். மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. இம்பாக்ட் சொல்லுங்க. இம்பாக்ட், தாக்கத்தை. மை லைஃப் impacts others to glorify God. என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களை தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. த்ரூ எப்படி? ஆண்டவர் மூலமாக, தேவனுடைய மகிமையின் மூலமாக. கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை மற்றவர்களை தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஆனால் நம்ம தாக்க மற்றவெல்லாம் ஓடிடுறான். அடிக்கிற அடியில் பாரு அப்படின்னு நம்ம தாக்கமெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? கோலியாத்தை அடிக்கிறதுக்கு தாவீது ஒரு சின்ன ஸ்லிங் எடுத்துகிட்டு வந்தான். அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு சின்ன ஸ்லிங் எடுத்தான். நம்ம சின்ன தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு பெரிய ஸ்லிங் எடுத்துகிட்டு வந்து அடிக்கிற அடியில் அவன் இல்லாமல் தவிடுபடி ஆயிடுவான். புரிகிறதா வித்தியாசம் என்னன்னு? அவ்வளோ பெரிய கோலியாத்தை அடிக்கிறதுக்கு சின்ன கூழாங்கல். ஆனால் நம்ம சின்னதாக இருக்கிறத அடிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய கல் எடுத்து உருட்டி விடுறோம். மலையிலிருந்து ஒரு 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 பாறை உருண்டு வருகிறது. ஜனங்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். அந்த பாறை உருண்டு வந்து சேனைகளுக்குள்ளே போய் அடித்து நொறுக்கி எடுத்துருச்சு. யார்? பக்கத்தில் ஒருத்தர் சொல்கிறேன், அசிஸ்டண்ட். உனக்கு என்னடா புரியுது இது அப்படின்னு. புரிஞ்சிருச்சு. இந்த பாறை உருண்டு வந்து அடிச்சதில் பார்த்தேன். இதே போல தான் கர்த்தர் உருண்டு போய் எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்க போகிறார், நொறுக்க போகிறாருங்கிறத யார் சொல்கிறான்? அவனோட அசிஸ்டன்ட் சொல்கிறான். சொல்லுங்கள் பார்க்கலாம் யாருன்னு. கிதியோன். தரிசனத்தை பார்க்குறான். அந்த தரிசனம் கண்ணு முன்னாடியே வந்து அடிச்சுட்டு போகுது. நல்லா கவனிங்க அந்த வசனம் வாங்கப்பா. மகிமையை பார்க்கணும். யார் மகிமையை? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கையில் ஐ வாண்ட் டு இம்பேக்ட் பீப்புள். சொல்லுங்க, ஐ வாண்ட் டு இம்பேக்ட் பீப்புள். நான் மனிதர்களை தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். யார் மூலமாக தெரியுமா? கிறிஸ்துவின் மூலமாய், அவர் எனக்கு கொடுத்த வாழ்க்கையின் மூலமாய் தேவனுடைய மகிமையை கொண்டு தாக்குதலை ஏற்படுத்தணும், தாக்கத்தை ஏற்படுத்தணும். மை லைஃப், என்னுடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்தணும். என் வாழ்க்கையை பார்த்து மற்றவன் தெரிச்சிட்டு ஓடக்கூடாது. கர்த்தர் கொடுத்துருக்கிற வாழ்க்கை தாக்கத்தை ஏற்படுத்துகிற வாழ்க்கையாக இருக்கணும். வசனம் சொல்லுது, உங்கள் நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தணும். யாரை மகிமைப்படுத்தணும்? சர்ச்சுக்கு போகிறாங்க அவங்கெல்லாம். உண்மையான தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. இவெல்லாம் எனத்துக்கு சர்ச்சுக்கு போகிறான். உண்மையாலுமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. நிறைய நேரம் நாம் எப்படிப்பட்ட தாக்குதலை இம்பேக்டை கொடுக்குறோம். வாசிக்கலாம். கொலோசியர் 3 அதிகாரம் 17 வசனம்.
வார்த்தையினாலாவது கிரியைகளினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் நீங்க என்ன செஞ்சாலும் சரி அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செஞ்சு அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நீங்க என்ன செஞ்சாலும் சரி, என்ன தாக்குதலை ஏற்படுத்தாலும், எப்படி தாக்குதலை ஏற்படுத்தணும், பிதாவுடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவருடைய முன்னிலையாக வச்சு தாக்குதலை ஏற்படுத்தணுமே தவிர என் வார்த்தை என் கிரியை பிதாவை முன் வைக்காம, இயேசு கிறிஸ்துவை முன் வைக்காம, என்ன முன்ன வச்சு தாக்குற தாக்குதலா இம்பேக்டாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட். நம்பர் 7, கடைசி. லைஃப் இஸ் டெம்பரரி, ஸோ லிவ் வைஸ்லி. வாழ்க்கை எப்படிப்பட்டது? தற்காலிகமானது. எனவே வாழ்க்கையை புத்திசாலித்தனமாக வாழுங்க. ஆவியானவர் என்கிட்ட சொன்னது, இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய டேக் ஆஃபை நான் பேச போகிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் ஆண்டவரனோடு பேசின செய்திகள் எல்லாம் இது வரைக்கும் நான் பேசாதவைகளை நான் தொட போகிறேன். அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சி. லைஃப் இஸ் டெம்பரரி, ஸோ லிவ் வைஸ்லி. வாழ்க்கை என்பது தற்காலிகம். நான் சொன்னேன் தெரியுமா, எப்போனா ஜீவன் போயிடும். கர்த்தர் கொடுத்துருக்க வாழ்க்கை எப்போ வேணாலும் உயிர் போயிடும். இந்த உயிரை எப்போ எடுக்கணும்னு ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். எந்த டாக்டர்னாலையும் உயிரை காப்பாற்ற முடியாது. எவ்வளவு செலவு பண்ணாலும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா ஒரே ஒருத்தருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது, கொடுத்ததை எடுக்கிறதுக்கு. எப்போ எனக்கு என்னுடைய டேட் எப்போன்னு அவருக்கு தான் தெரியும். நான் வேணால் நினச்சிட்டு இருக்கலாம், நான் வாழுவேன் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அவர் எப்போ நியமித்து வச்சுருக்கிறாரோ அந்த டேட், எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு மேலே ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம் கூட இந்த எக்ஸ்பிரி தாண்டிருச்சுன்னா இங்கே இருக்க ஐயா விட்டுருங்கய்யா, முடிஞ்சு போச்சு, வா தூக்குங்க அப்படின்னு தூக்கிடுவார். நல்லா கவனிங்க. அதனால் இந்த வாழ்க்கை என்பது ஒரு தற்காலிகமான ஒரு வாழ்க்கை, இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. இனிமேல் வாழப்போகிறது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது, பரலோகம். திஸ் இஸ் டெம்பரரி ஹவுஸ், டெம்பரரி ஹோம். செத்து போனதுன்னு போடுவாங்க, ஹோம் கோயிங். என்னது பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். கிறிஸ்தவர்கள், ஊழியக்காரர்கள் கிறிஸ்தவர்கள் மரித்து விட்டார்கள் என்றால் அந்த அவர்களுடைய ஃபியூனரல் சர்வீஸில் முன்னாடி போட்டிருப்பாங்க, என்ன தெரியுமா? ஹோம் கோயிங். பாஸ்டர் ஜெரேமியா கிளாட்ஸ்டன் இஸ் ஹோம் கோயிங், பேக் டு ஹோம் போடுவான். ஏன் தெரியுமா? இது வீடல்ல, they are going to God's home. என்னுடைய வீட்டுக்கு போகிறேன், ஹோம் கோயிங்னு இருக்கும். உங்களுக்கு குரூப்பில் போடுறேன் பாருங்க, ஹோம் கோயிங். வீட்டுக்கு போகிறேன். என் வீடு இது தற்காலிகமான வீடு, இது நிரந்தர வீடு அல்ல. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் கொடுத்துருக்கிற வாழ்க்கை இங்கேயே இருந்து 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 வண்டியை ஓட்டிடலான்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. நம்ம ஓட்டுற வண்டியே நிறைய நேரம். ஒரு நாள் தரணிக்கிட்ட வந்தான், கடைக்கு போகணும். சரி, என் வண்டியை கீழே இறக்கணுமே, அவன் வண்டியில் போயிடலாம், வண்டி ஏறுறா போயிட்டு வந்துடுவோம். அவன் அப்போவே சொன்னான், என் வண்டியை நம்பாதீங்க, என் வண்டியை நம்பாத, என் வண்டி பரலோகத்துக்கு போகாது அப்படின்னு அவன் சொன்னான். நானும் ஓட்டுறா பார்த்துருவோம் அப்படின்னு வண்டி எடுத்து போய் கரெக்டாக சைல்ட் ஜீசஸ் ஸ்கூல் முன்னாடி ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி டபார் இருந்துச்சு. வண்டி தரையோட தரையாக உட்காந்துக்கிச்சு, நாங்களும் தரையோட தரையாக உட்காந்துக்கிட்டோம். என்னடான்னு பார்த்தா பஞ்சர் ஆகலை, டயரு ரிம்லேருந்து கலண்டுருச்சு. இப்போ ஹோம் கோயிங்லேருந்து ரிட்டன் கம்மிங், தள்ளு 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 தள்ளுன்னு அந்த மலையில் அந்த இருட்டில் அவன் அப்போவே சொன்னான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில நேரத்தில் இப்படி தான்
நம்ம நினைச்சு ஓட்டுற வண்டி பரலோகத்துக்கு போகிற வண்டியா இருக்குதோ? நம்ம போயிட்டு இருக்கிற பிரயாணத்தின் வண்டி வாகனம் என்னை பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்கிற வாகனமாக இருக்கிறதா? Life is temporary, so live wisely. பரலோகத்தை பற்றி பேச போகிறேன். ஜனவரி 5ஆம் தேதி முதல் செய்தியே பரலோகம் தான். ரெடி ஆகிக்கோங்க பரலோகம் போகிறதுக்கு அப்படிங்கிறதான் என் செய்தி. குறுகுறுன்னு பார்க்காதீங்க. நான்லாம் எப்போயோ செய்தி எடுத்து முடிச்சிட்டேன். ஜனவரி மாதம் முழு செய்தி எடுத்து முடிச்சிட்டேன். லைஃப் இஸ் டெம்பரவரி ஹியர். 2025 முதல் செய்தியாக பரலோகத்தை செய்தி தான். நான் பரலோகத்துக்கு போகணும். ரொம்ப நாள் இங்கே உட்காந்துருக்க முடியாது. சொல்லுவாங்க டீச்சர்ஸ்லாம், ஏடா பெஞ்சை தேய்க்கலான்னு நினச்சிட்டு இருக்கிறியா இங்கே உட்காந்து, இந்த சேரை தேய்ச்சிட்டு இருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க இங்கே உட்காந்து. நோ, நெவர் எவர் திங்க் லைக் திஸ். அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா சேர் இங்கே தான் இருக்கும். அது இத்து போய் நாம் உட்கார்ந்த இடத்துல வேற ஒருத்தர் வந்து உட்காந்துவாங்க. லைஃப் இஸ், கர்த்தர் கொடுக்குற வாழ்க்கை என்னது? கடைசியாக முடிக்கிறேன். கர்த்தர் கொடுக்குற வாழ்க்கை என்னது? டெம்பரவரி. சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கை இது தற்காலிகமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் புத்தியா வாசிக்கலாமா? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முடிக்க விரும்புகிறேங்க. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியுமா? சொல்லுங்க, நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியுமா? அடுத்த 1 மணி நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரியாதுங்க. அடுத்தது என்ன நடக்க போகுது? கரண்ட் போகிறது நமக்கு தெரியுமா? கரண்ட் போகிறதே தெரியறதில்ல. திடீர்னு கரண்ட் போயிடுது. ஃபோன் பண்ணி கரண்ட் எப்போயா வரும் தெரியாது, நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அவனுக்கும் தெரியாது எப்போ கரண்ட் வரும்னு. அப்போ ஒரு பவரையே கண்டுபிடிச்சு நம்மளால் கட்டுப்படுத்த முடியவில்லை. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? லைஃப் வந்துருச்சா? ஜீவன்கிற லைஃப் வந்துருச்சா? ஆங்கிலத்தில் வாசிங்க, லைஃப் தான் ஜீவன். உங்கள் லைஃப் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற, கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. ஐயா, உங்க வாழ்க்கை இட்ஸ் லைக் a smoke effect. புகை வரும். சொல்லுங்க, புகை வரும். புகை எவ்வளவு நேரத்தில் நிற்கும்? அது இருக்கிற இடம் புஷ்ஷுன்னு போயிடும், அவ்வளோதான். காற்று கொஞ்சம் வேகம் அடிச்சா, காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய், அந்த மாதிரி காத்தடிச்சிட. லைஃப் இஸ் டெம்பரரி, லிவ் வைஸ்லி. இது தற்காலிகமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ஒரு வாழ்வு, அது உமக்காக. இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் கொடுக்கிற வாழ்க்கைய கர்த்தருக்கு பிரயோஜனமா வாழ கத்துக்கோங்க. தவிர எனக்கு வாழணும், எனக்கு வாழணும், எனக்கு வாழணும், எனக்கு வாழணும், நான் வாழணும், நான் வாழணும். ப்ளீஸ் 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 டோன்ட் திங்க் லைக் திஸ். யூ ஆர் லூசிங் யுவர் லைஃப். நீங்க அப்படி சிந்தனை இருந்தீங்கன்னா யூ ஆர் லூசிங் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையை நீங்க இழந்துட்டு இருக்கிறீங்க. நிறைய விஷயத்தில் நீங்க புரியாம இருக்கிறீங்க. ஒரு வாழ்வு கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையினுடைய பர்பஸ், நோக்கத்தை தெரிஞ்சுக்கோங்க. பரலோகம் தாய் வீடு, என்னைக்காவது பரலோகத்தை பற்றி நினச்சிருக்கீங்களா? அதுக்கு தான் பேச போகிறேன். பரலோகத்தை பற்றி தான். முதல்ல உலகத்திலேயே தான் இருக்கணும், உலகத்தை பற்றி தான் சிந்திக்கணும், உலகத்தில் வாழணும், இதை வாங்கணும், இதை செய்யணும், இப்படி வாழணும், அவனுக்கு முன்னாடி இப்படி வாழ்ந்து காட்டணும், இப்படி நான் செய்யணும், இப்படி நிறையா வருது. நான் நிறுத்திட்டேன். மனுஷரை பிரியப்படுத்திட்டு என் வாழ்க்கையை நானே இழந்துட்டு இருக்கிறேன். கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை, ஒரு வாழ்வு, அது சத்தமாக தான் சொல்லுங்களேன், உமக்காக. என்னைக்கு அது பரலோகத்தை பற்றி சிந்தம் வந்திருக்கா? அற்ப விசுவாசிய, இன்றைக்கு ராத்திரியில் உன் ஜீவன் பிரிந்தார். உன் ஜீவன் எங்கே போகும் என்று தேவன் கேட்கிறார். தேவன் கொடுத்த வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? பரலோகம் போயிடுவோமா?
பரலோகம் வருமா? யோசித்து பாருங்க. லைஃப் 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 லைஃப். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல இருக்கிறது. நாளைக்கு நான் செத்துருவேனா உயிரோடு இருப்பேன் நான் எனக்கு தெரியாது. ஸோ பி ப்ரிப்பேர், பி ரெடி, பி ரெடி, பி ப்ரிப்பேர். ஆயத்தமாங்க. எப்போ வேணாலும் உயிர் போயிடும். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே உம்மையே. மக்களை புரியுதுங்களா? முடிக்க விரும்புகிறேன். கடைசி வசனம் சங்கீதம் 90:12 முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் ஞானமுள்ள இருதயம் உள்ளவராகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். புரிஞ்சிச்சா என்னன்னு? புரிஞ்சா என்னன்னு? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு. யூ வாண்ட் டு டீச் லார்ட், யூ வாண்ட் டு டீச். என் நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாருங்க, போதிங்க ஆண்டவரே. லைஃப் இஸ் டெம்பரரி. லிவ் வைஸ்லி. எவ்வளவு நாள் சொல்லுங்க? எவ்வளவு நாள் இருப்போம் தெரியாது. எவ்வளவு நாள் வாழ்வோம் தெரியாது. எவ்வளவு நாள் இங்கே இருப்போம் தெரியாது. எவ்வளவு நாள் இந்த குடும்பத்தோடு இருப்பேன் தெரியாது. எவ்வளவு நாள் இந்த சபையோடு இருப்பேன் தெரியாது. லிவ் வைஸ்லி. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? லிவ் வைஸ்லி. இருக்கிற ஒவ்வொரு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவர் இதை என்கிட்ட பேச சொன்னார். அதனால தான் இந்த லைஃபை குறித்து பேசணும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதீங்க. புரிகிறதா நான் சொல்கிறது? முடிச்சிட்டேன். உங்கள் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தேவன் கொடுத்த ஒரே வாழ்வு. God gave this life. God gave this life. அவர் கொடுத்த வாழ்க்கையை அவருக்கு கொடுக்கணும். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல. நான் பேசின நிறைய பேசுவேன், ஆனால் வேகமாக பிடிக்கணும். டைம் ஆயிடுச்சு. ஆனால் என்னால் முடிக்க முடியல. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு அது உமக்காக. உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உணர்வெல்லாம். சொல்லுங்க. ஒரு வாழ்வு. God gave this life. அது உமக்காக. இயேசு ராஜா. சொல்றீங்களா? இதய துடிப்பை அறிந்து கொள்ளும். ஹார்ட் பீட், ஹார்ட் பீட், ஹார்ட் பீட். ஏக்கமெல்லாம் தேவ சமூகத்தில் ஒரு 2 நிமிஷம்
இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ள பாக்கியம். அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீங்களப்பா. உம் ஏக்கமெல்லாம், உம் ஏக்கமெல்லாம். எவ்வளவு நாள் இங்க இருப்பேன்னு தெரியாது, எவ்வளவு நாள் இருப்பேன்னு தெரியல, எவ்வளவு நாள் இங்க இருப்பேன்னு தெரியல. ஆனா கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை, அந்த கர்த்தர் கொடுத்த வாழ்க்கைய இந்த 2024 முழுவதும் கர்த்தர் கொடுத்த வாழ்க்கைய கர்த்தருக்கென்று பிரயோஜனப்படுத்தினோமா? ஒருவேளை கர்த்தருக்கென்று ஒரு சில ஏரியால பிரயோஜனப்படலைனா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் தாழ்மையா உங்களை கேட்டுக்கிறேன், உங்களை தாழ்மையா கேட்டுக்கிறேன். 2025 இந்த கர்த்தர் கொடுத்த வாழ்க்கைய கர்த்தருக்கு பிரயோஜனமா நடத்துங்க, கர்த்தருக்கு பிரயோஜனமா நடத்துங்க, கர்த்தர் விரும்புகிற மாதிரி நடத்துங்க. கர்த்தர் விரும்பாதத நீங்க செய்ய வேண்டாம். ஏனென்றால் இந்த வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தது, இந்த வாழ்க்கை மனிதன் கொடுத்தது அல்ல, இந்த வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தது. நீங்க வேதத்தில் எடுத்து பாருங்க, நிறைய விஷயங்கள் என்னால பேச முடியும். யோசேப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தகப்பன். ஆனால் ஆனால் மேரி இடத்துல அவன் சேர்றதுக்கு முன்னமே அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவா. இப்ப நல்லா கவனிங்க, இந்த நோக்கம், பர்பஸ். ஆண்டவர் யோசேப்பிட்ட போய் பேசுறார். அவன் தேவனுடைய திட்டத்தை அப்படியே எடுத்துக்கிறான், தேவனுடைய பர்பஸ் அப்படியே அவனுடைய லைஃப்குள்ள துணிக்கிறான். புரிஞ்சா? தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய வாழ்க்கைய என் வாழ்க்கையாக எடுத்துக்கிறான். நீங்கள் மோசையை எடுத்துக்கொள்ளுங்கள். மோசே வாழ்ந்த நாட்களில் அங்கிருந்த எல்லா ஆண் பிள்ளைகளையும் சாகடிக்கணும். ஆனா the purpose சீக்கிரட்டா அவங்க அம்மா நாணலில் அனுப்பி அந்த ராஜ்யத்தில் இருந்து, நல்லா கவனிங்க, தேவ திட்டம், தேவ நோக்கம் நிறைவேற வரைக்கும் அந்த லைஃப் எங்க இருந்துச்சு தெரியுமா? ராஜ்யபாரத்தில் இருந்துச்சு, ராஜஸ்தானத்தில். அந்த லைஃப் கர்த்தருடைய பர்பஸ் முடிஞ்ச உடனே ஆண்டவர் அவன் அங்கிருந்து வெளியில் கொண்டு வரார். அவன் சொல்லுகிற வார்த்தை, நான் இங்கே இருந்து இந்த உணவையும் இந்த ராஜஸ்தானத்திலும் இருக்க விரும்புகிறதை காட்டிலும் நான் என் ஜனத்துடனே இருக்கிறது தான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறான். That's called God gave life to Moses. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்றாரு, 2025 ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை கர்த்தருக்கென்று கொடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். நாளை தினத்தில் என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியாது, அறியாதே. ஆண்டவர் சொல்றார் இந்த காலையில், உங்களுக்கு நான் கொடுத்த ஒரே வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் சீரும் சிறப்புமாக செம்மையாக சரியாய் நடத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தட் இஸ் கால் லைஃப். அதான் வாழ்க்கை, அதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையை பத்தி புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இது வரைக்கும் உங்களுக்கு உங்க வாழ்க்கையை பத்தி புரியலைன்னா தயவு செய்து இன்னைக்கு உங்க வாழ்க்கையை பத்தி புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கை தேவனுக்கு வேணும், உங்க வாழ்க்கை கர்த்தருடைய கையில் இருக்குது, உங்க வாழ்க்கை தேவ திட்டத்தில் இருக்கணும், உங்க வாழ்க்கை தேவ திட்டத்தை மீறக்கூடாது, உங்க வாழ்க்கை பரலோகத்துக்கு போகிற வாழ்க்கையாக இருக்கணுமே தவிர மாம்சீகமா போய் எங்கேயாவது விழுந்து சிக்கி மாட்டிக்கொள்ளாதபடி உங்க வாழ்க்கை தெளிவுள்ள வாழ்க்கையாக இருப்பதாக. பரலோக தேவனே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. இந்த
வருஷத்துடைய கடைசி பரிசுத்த ஓய்வு நாளில் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு த பிளஸிங் ஆஃப் லைஃப்லோட எங்களோடு பேசுகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். வாழ்வின் ஆசீர்வாதத்தில் எங்களோடு இடைப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி. நாங்கள் இன்னும் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதிலே செயல்பட தேவன் கிருபை செய்வீராக. உடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குறோம். நீரே பொறுப்படுத்த வழிநடத்துவீரார். எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.